கவின் செல்வ கணேஷ் இந்த பேரை நீங்க கண்டிப்பா எல்லாருமே நேத்துல இருந்து நியூஸ் சேனல்ஸ்ல கவனிச்சிருப்பீங்க. ஒரு ஜாதி வெறி பிடிச்ச குடும்பம் இந்த கவின் அப்படிங்கிற பையனை நேற்று வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி ஜாதி வெறியில அந்த பையனை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பையன் அந்த வீட்டில் உள்ள பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டானா. ஒரு 9 வருஷமா பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க. 9 வருஷமா அந்த பையனும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்தாங்களா. அது பிடிக்காம நீ வேற ஜாதி நாங்கள் வேற ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியா அந்த பையனை ஓட ஓட நேற்று வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இதில் கூடுறமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஜாதி வெறி பிடிச்ச ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் ஒரு போலீஸ் குடும்பமும் கூட. அந்த வீட்லயே 2 பேர் போலீஸா இருக்காங்க. எப்படி 2 பேர் போலீஸா இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்களோட பையன் தான் நேற்று இந்த கவின்குமார் அப்படிங்கிற பையனை வந்து ஓட ஓட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஜாதி வெறியில சுத்திட்டு இருக்காங்க. எப்படி அந்த அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சி ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான கூட்டமா இன்னும் சுத்துற ஆட்கள் இருக்க தான் செய்றாங்க. ஆனா இந்த கேஸ்ல இன்னைக்கு காலில் இருந்து இன்னொரு ட்விஸ்ட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சோசியல் மீடியால நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா அந்த பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ரீசனாக வச்சு இப்போ கொலை பண்ணதா நியூஸ் வெளியே வந்துச்சு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 9 வருஷமா அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூல் டைம்லேருந்தே பேசிட்டு இருந்திருக்காங்க. அது பிடிக்காம தான் அந்த பையனோட தம்பி வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் கவனிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதில் இன்னொரு ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் என்ன வந்திருக்குன்னா, அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ்வே பண்ணல. அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. இன்னொன்று அந்த பையன் தான், அதாவது அந்த கவின் செல்வ கணேஷ் இருக்காங்கல்ல, அவர் தான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு. எப்படி அந்த பொண்ணு. பட் அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சு. அது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பார்த்துடலாம். அண்ட் ரித்தன்யாக்கான கேஸை பத்தி நம்ம எதுவுமே பேசல. அதுக்கான ரீசன் வந்து அப்டேட்டே இல்லைங்கிறது தான். பட் நாளைக்கு ரித்தன்யாக்கான கேஸை பத்தி ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்றேன். வீடியோக்குள்ள போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவின் செல்வ கணேஷ் இவர் வந்து ஆக்சுவலா தூத்துக்குடியை சேர்ந்தவர். கண்டிப்பா நீங்க நியூஸ்ல கவனிச்சிருப்பீங்க. இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். பட் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்படி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சாதாரண இதெல்லாம் இல்ல, ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ரீசெண்டா கவனிச்சிருப்பீங்க. அந்த நீயா நானா ஷோலாம் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு பையனா இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு வேணும், சொத்து வேணும், சொகம் வேணும், வீடு வேணும், காடு வேணும், மரம் வேணும், மட்டை வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த பையன் எல்லாமே இருக்கு. மாசம் 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனும் இருந்துமே உன்ட்ட அவ்வளோ இருந்தாலும் நீ எங்க ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இப்போ மேரேஜ் பண்ண வந்து ஜாதி வேணுமா இல்லை பணம் வேணுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட் ஆயிட்டு. சரி, ஓகே, அதை சைடில் வச்சுட்டு நம்ம டாபிக் உள்ள வரலாம். ஸோ இந்த பையன் வந்து ஆக்சுவலாக சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஆக்சுவலாக அவங்க சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு போயிருந்திருக்காப்புல. போனப்போ வந்து ஆக்சுவலாக நியூஸ் சேனல்ஸில் நிறைய விதமாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. போன பையன் வந்து அவங்களோட தாத்தாவை கூட்டிட்டு திருநெல்வேலியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க தாத்தாவுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ண கூட்டு போனதா சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பொண்ணும் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு சித்தா டாக்டர் போல. அந்த பொண்ணுமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி போனப்போ அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான் போல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட தம்பி, எப்படி அந்த பொண்ணோட தம்பி, அவனுக்கு வந்து 21 வயசு தான் ஆச்சான். அந்த பையன் வந்து இந்த கவின் செல்வ கணேஷை கூப்பிட்டு வாங்க பேசணும், எங்கள் வீட்டில் பேசணும்னு சொல்கிறாங்க, வாங்க கொஞ்சம் நம்ம பேசி என்னன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி கூட்டு போய் ஒரு ஆளே இல்லாத இடத்துல எங்கேயோ வண்டியை நிப்பாட்டி ஒரு மாதிரி வாக்குவாதம் வந்து அந்த இடத்துல தான் மிளகா பொடியெல்லாம் கண்ணில் வீசி அந்த பையனை வெட்டி கொலை பண்ணதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் 2 விதமாக சொல்கிறாங்க, 2 இல்லை 3 விதமாக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசினாங்க, அங்கேயே சண்டை வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசிக்கலான்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் அவங்க அப்பா அம்மா கண்ணு முன்னாடி, எப்படி அந்த பொண்ணோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடி தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ஸில் நிறைய விஷயங்கள் வருது. இதில் வந்து நம்ம எதை நம்பனே தரல. பட் நம்ம ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் கவனிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் கவனிக்க முடியுது. அந்த பையன் போனது உண்மைதான். பட் அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. எதுனா கவின் ஃபேமிலியிலேருந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு முன்னாடி இருந்தே பேசிட்டு இருக்குது. 9 வருஷமா சின்ன வயசுலேருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டதுனால தான் இவன் வந்து போன இடத்துல அந்த பொண்ணுகிட்ட இருந்து பேசிட்டு இருந்திருக்கான். பேசிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வந்து கூட்டு போய் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயம் நேற்று வெளியே வந்தோடனே மக்கள் எல்லாருக்கும் முக்கால்வாசி பயம் தான் வந்திருக்கும். ஏன்னா இன்னுமாடா அந்த ஜாதி பார்த்து சுற்றிட்டு இருக்கீங்க, இன்னுமா அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஆணவ கொலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் பயம் வந்து கோவங்கள் அதிகமாகி மக்கள்லாம் கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போலீஸ் குடும்பமா இருந்து நீங்களே இந்த அளவுக்கு ஜாதி வெறியில சுத்துறீங்கன்னா அப்ப மத்தவங்கலாம் என்ன சொல்லன்னு சொல்லிட்டு பயங்கர இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 9 வருஷமா பேசினதா தான் நியூஸ் வந்துச்சு. 9 வருஷமா பேசியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுல. பட் காலையில அந்த பொண்ணு என்னதான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்க லவ்வே பண்ணல,
எப்படி நாங்கள் லவ்வே பண்ணல, அவன் தான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான், நாங்கள் நார்மலாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்துக்கு சார்பாக ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்களா. பட் இப்படி தான் ட்விஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட குடும்பம் இப்போ உள்ளே இருக்குது. 2 பேர் அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சுவலாக போலீஸ். அவங்க 2 பேருமே கைது பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக மக்கள் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில் வெட்டி கொன்னான்ல அவங்க தம்பி, அவன் பேர் வந்து சர்ஜித்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து ஆக்சுவலாக வெட்டி கொண்டுட்டு டேரெக்டாக ஸ்டேஷனே போய் அவனே அரெஸ்ட் ஆனதாக சொல்கிறாங்க. அந்த பையன் இப்போ உள்ளதாக இருக்காங்க. மொத்த ஃபேமிலி இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த மொத்த ஃபேமிலி காப்பாற்றுறதுக்கு இந்த பொண்ணு இப்படி சொல்லுதா, இல்லை உண்மையாகவே அவங்க 2 பேரும் லவ் பண்ணலையா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அந்த பொண்ணு சொன்னோன்னே கண்டிப்பாக உங்களுக்குள்ள வந்துடும். ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அவங்க 2 பேரும் 9 வருஷமாக லவ் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக பல ஃபோட்டோக்களை இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணி விட்டாங்க. பல ஃபோட்டோ வெளியே வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆகிட்டு. அதான் சொல்கிறாங்களா 9 வருஷமாக பேசிகிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதான். ஏன்னா பல நாட்கள் வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலி சைட்லேருந்து இந்த கவினை கூப்பிட்டு வந்து மிரட்டியிருக்காங்க. பல நாட்கள் வந்து ஃபோனில் மிரட்டுறது, இல்லை பக்கத்தில் யார்ட்டையா சொல்லி அனுப்புறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு பல நாட்கள் இந்த விஷயம் நடந்திருக்கு. நீ எங்கள் காஸ்ட் கிடையாது, எங்கள் ஜாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லி மிரட்டின விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் அன்னைக்கு அது ஒரு எல்லையை தாண்டி வாக்குவாதத்துக்கு போய் இது இல்லை இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, இன்னைக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, அந்த பையனை ஓட வெட்டியிருக்காங்க. ஓட வெட்டியிருக்காங்க. அந்த மிளகா பொடியெலாம் தூவி அந்த பையன் திருப்பி எதுவும் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஏதோ பண்ணிட்டானான்னு தெரியல, மிளகா பொடியெலாம் தூவி அந்த பையனை வந்து வெட்டி கொண்டிருக்கான். இந்த சர்ஜித் அப்படிங்கிறவன் வெட்டி கொண்டுட்டு ஸ்டேஷனில் போய் இது ஆகிட்டான் போல. சரி, இப்போ அந்த பொண்ணு வந்து ட்விஸ்ட் அடிச்சிச்சுல, ட்விஸ்ட் அடிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு கவின் சைடில் இருந்தால் இந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கவின் ஃபேமிலி சைடில் இருந்தும் சரி, கவினோட ஃப்ரெண்ட் சைடில் இருந்தும் சரி, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு காலையில் இப்படி ட்விஸ்ட் அடித்து நியூஸில் வந்தோடனே ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து என்னால் போட முடியாது, நான் போடல. ஏன்னா வந்து நியூஸ் சேனல்ஸ்லேயே பெருசாக வரல, நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியாது, நான் வேணால் பிளர் பண்ணி போடுறேன். அந்த பையன் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோ, அவங்க பர்த்டேக்கு வந்து அந்த பொண்ணு ஏதோ ரிங் போடுற மாதிரி உள்ள ஃபோட்டோ, அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்டர்லாவா எங்கெல்லாமோ போயிருக்காங்க, அந்த மாதிரி தீம் பார்க்கெலாம் போயிருக்காங்க, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து இப்போ வெளியே வந்துட்டு வெளியே வந்ததுனால மக்கள் இப்போ ஒரு வைக்கிற கொஸ்டின் என்னென்னா, லவ் பண்ணியிருக்க, உன்னால் அந்த பையனோட உயிர் போயிட்டு இருந்தாலும் நீ வந்து உன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் பண்ணுறேன்னா, அப்போ நீ அந்த பையன் கூட 9 வருஷம் பேசியிருக்கேம்மா, அப்போ அதுக்கெலாம் என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமாக ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் காதலா? இதுக்கு பேர் தான் உனக்கு காதலா? அப்போ நீயும் இதில் தொடர்பா? இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டா, அப்போ நீயும் தொடர்பா? இப்போ வந்து உன் ஃபேமிலி சைட்லேருந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, அப்போ நீ தான் அந்த பையனை வேணும்னு கூப்பிட்டு மாட்டி விட்டியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா வரும்ல, இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், அந்த பையன் வந்திருக்கான், வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான், எப்படி அந்த பொண்ணோட தம்பி அந்த இடத்துக்கு வந்தான்? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வரும்ல. ஸோ இப்போ எல்லாருக்கான டவுட் என்னென்னா, அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணும் இதுக்கு உடந்தையாக இருக்குமா? அந்த பொண்ணு வேணும்னு கூப்பிட்டு வந்து இங்கே கரெக்டாக அந்த பையன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் தம்பி வந்திருக்கான், தம்பி அதுக்கப்புறம் நேக்காக கூப்பிட்டு போயிருக்கான். இப்போ வந்து நார்மலாக பேச வந்த பையனா சும்மா பேச தானே வந்திருப்பான், அது எப்படி மிளகாப்பொடி கொண்டு வந்திருப்பான், அது எப்படி கையில் வந்து ஒரு அருவா கொண்டு வந்திருப்பான். ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது. இது கண்டிப்பாக இது ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது. இதில் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 வருத்தமான விஷயம் என்னென்னா, ஜாதி பார்க்குறதே ரொம்ப கேவலமான விஷயம் தான். அதையும் தாண்டி அவங்க அம்மா அப்பா, அந்த சர்ஜித் இருக்காங்கல்ல, அந்த வெட்டி கொன்னால அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே போலீஸ், அவங்க 2 பேரும் எஸ்ஐயா. அப்போ யோசிங்க, அப்போ அவங்க அம்மா அப்பா தூண்டல் இல்லாமல் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாரும் பயங்கர கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமான கொஸ்டின். இதில் நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இது வந்து மிளகாப்படிலாம் தூணுது உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும், இது வந்து நீங்கள் சும்மா சொல்லிடக்கூடாதுல ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக கவின் ஃபேமிலி சைட்லேருந்து அவங்க மாமாவா யாரோ ஒருத்தவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ நம்ம கவனிக்க முடிஞ்சு. அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. போலீஸ் காமிச்சாங்களாம், அதில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பொண்ணு டக்குன்னு இப்படி பேசினனால மக்கள் கேட்குறது இது பிளான்டா, அப்போ நீ உடந்தையான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு இப்போ அந்த பொண்ணுக்கும் ஆப்போசிட்டாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இவங்க ஜாதி வெறிக்கு வந்து இப்போ ஒரு பையனோட உயிர் போயிட்டு, இப்போ அந்த பையன் தான் அவங்களோட குடும்பத்தை தூக்கி நிறுத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த பையன் தான் கஷ்டப்பட்டு படித்தவன், நல்லா படிப்பானா, நல்லா படித்த பையன் படித்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனிக்குள்ள போய் நல்ல சம்பளத்தில் அந்த ஃபேமிலி மெதுவாக தூக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு பையன் அவங்க வீட்டில், ஓகேவா? அந்த பையன் தான் மெதுவாக அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த பார்த்துருந்துருக்கான். பட் இப்போ அந்த பையனும் இல்லை அப்படிங்கும்போது மொத்த குடும்பமே ஆடி போயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் எனக்கு கரெக்டாக தெரில, இன்னைக்கு காலையில் தான் நினைக்கிறேன். என்னன்னா வந்து இப்படி நடந்தோடனே நிதி கொடுக்க ஏதோ போயிருக்காங்க. அந்த கவின் ஃபேமிலி சைடில் போய் நிதி ஏதோ கொடுக்க போயிருந்திருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நிதிலாம் வேணாம், நீதி தான் வேணும்.
என் பையனுக்கு நீதி வேணும், இந்த நிதியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் கொடுக்குற காசை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கரெக்டான நீதியை கொடுங்க, எங்களுக்கு நிதி வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த காசையுமே ஆப்போசிட் பண்ணி பயங்கரமாக கவின் ஃபேமிலி சைட்லேருந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறது நிதிலாம் வேணாம், எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இதாக நின்று போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாதான் இந்த ஒரு நியூஸ்லேயும் கவனிக்க முடியல. கண்டிப்பாக கவனிச்சு நான் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. பட் அவங்களுக்கான போஸ்டிங்கை தான் சஸ்பெண்ட் பண்ணதான் இந்த ஒரு நியூஸ் கவனிக்க முடியும். சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லை டிகிரேட் பண்ணாங்களான்னு தெரில. பட் இதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கு திரும்பியும் சொல்கிறதான், தண்டனைகளை வந்து கடுமைப்படுத்தணும். நம்ம டவுரி கேஸ் பேச ஆரம்பிச்சிலேருந்து வந்துட்டு இருக்கோம். பனிஷ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிச்சாதான் எல்லா விஷயத்துக்கும். சும்மா இப்போ வந்து ரொம்ப அசால்ட்டாக போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு காலையில் இருந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2 நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருந்துருக்கு. அந்த மாதிரி டெய்லி வந்து இந்த கொலை அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் முடிவு வைக்கணும்னா பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கணும். அதுவும் மக்கள் முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் அடுத்த இன்னொருத்த இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸ்டெப் எடுக்கவே பயப்படும். 21 வயசில் அந்த பையன் அசால்ட்டாக 60 திட்டு வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்னா யோசித்துக்கோங்க, நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யோசித்துக்கோங்க. அண்ட் ரித்தன்யாக்கான கேஸை பொறுத்த வரத்துக்கு நாளைக்கு தான் கோர்ட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஜூலை 30 அது இது வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து 30 இல்லை ப்ரோ 30 ப்ரோ அப்படின்ட்டு இருந்தாங்க. சாரிங்க, ஸ்லாங்கில் தெரியாமல் சொல்லிட்டேங்க. 30 ஓகேவா. ஸோ ஜூலை 30 வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதான் நாளைக்கு. ஸோ நாளைக்கு தான் அந்த லேப் ரிப்போர்ட் என்னாச்சு, யார் மேலே தப்பு இருக்குது, இவங்க மேலே தப்பு இருக்கா, அந்த ஃபோனில் யார் கடைசியாக பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கிடச்சுன்னா அடுத்த அப்டேட்டோட வரேன். இந்த கொலையை பற்றி, இந்த ஜாதி வெறி கொலையை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.